வெல்கம் பேக் டு குரு எஸ்ஜி விளாக்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க வள்ளுவர் கோட்டமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு ஏந்து புஷ்பானா ஃப்ளவர் நினச்சிங்களா? ஃபயர் ஃபயர் ஆட்டம். புஷ்பா நகருங்க. புஷ்பா நகருக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப்பு. கொஞ்சம் தூரம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம். கமான். ஒரு தேர் மாதிரி தெரியுதுல்ல, அங்கே தான் இன்றைக்கி எக்ஸிபிஷன் மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. லெட்ஸ் கோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம எக்ஸாக்டாக எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்ற போகிறோம். பின்னாடி அந்த கோயில் மாதிரி தெரியுதுல்ல, ஆக்சுவலாக அங்கே தான் இது. அதை நான் அந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸ்க்ரீன் பிளே. யா ஆக்சுவலாக அது தேருங்க. அது வந்து இது நைட் வந்து தேர் மாதிரி இருக்க ஸ்டாச்சு, நைட் கோயில் கூட கிடையாது. சொல்லிக்கிறோம். சரி, நீ சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தேன்? இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சா. எப்படி நைட் வந்து எல்இடி ஷோ போட போகிறாங்க. எக்ஸாக்டாக வந்து டைம் என்ன? நீ 5:05 ஆகுது. எல்இடி ஷோ. எல்ஐடி ஷோ வந்து 6 to 7. அந்த ½ hour மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு தண்ணி தகமாக இருக்குது. நாங்கள் தண்ணி குடிக்க போகிறோம். பரவாயில்லடா, அங்கே பாடுறா மினரல் வாட்டர்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதுங்க ஒரு ஹாட்டு கோல்டு நார்மலு எடி. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். சும்மா சொல்லக்கூடாது. ஆம்பியன்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கா? வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ நம்ம பரவாயில்ல, வந்து எப்பயும் போலீஸ்லாம் இருக்காங்க. பரவாயில்ல. சேஃப்டிக்கு போலீஸ்லாம் இருக்காங்க. எங்களே என்ன கொஞ்ச நேரத்தில் அடித்து கேமரா ஆஃப் பண்ணுறேன்னு சொல்ல வராங்க. ப்ரோ கோல்டு வாட்டர் பிடிங்க. கோல்டு பாதி நார்மல் பாதி. எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். நேரம் வாட்டர் எங்க தண்ணி எப்படிங்க இருக்குது? எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. ரோஸ் மாலுக்கு பவண்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, அதாவது பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து 3 அதிகாரமாக பிரிச்சிருப்பாங்க. என்ன ப்ரோ? அறம் பொருள் இன்பம். அதாவது அறம் பொருள் இன்பம். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் உள்ள அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சிருக்காங்க. இந்த இன்ட்ரோவே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக இது ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன். அந்த 6:30 to 7 அந்த டயத்தில் வாட்டர் ஃபவுண்டேஷன் அந்த கலர் கலராக தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபவுண்டேஷன் இருப்போது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போயிட்டு வந்துடும். ஆக்சுவலி வந்து நாங்கள் இப்போ உள்ள என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து சென்னையில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு ஸ்பாட்டை வந்து ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரல் மணி மண்டபம்னு ஒன்று இருக்குது. உள்ளே போய் பார்க்குறோம். வெயிட் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நாங்கள் வந்து பொறுமையாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து நேரில் வந்து இதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலனாலும் நம்ம பேஜில் இருக்க நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ப்ரோ. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். ஆக்சுவலி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. திருக்குறள் வந்து இருக்கிற எல்லா குறளையுமே வந்து இந்த கட்டத்தில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. சீரியஸாக அவங்க ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்குது ப்ளேலிஸ்ட்டு. ஆக்சுவலாக திருக்குறள் வந்து லாஸ்ட் வரலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியாமல் எந்த வாழ்க்கையுமே திருக்குறள் ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் வந்து ஆர்டிக்கல் வந்து ஆர்ட் வந்து ரொம்ப வந்து நேச்சராகவும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆர்ட்லேயும் வந்து பாருங்களேன், ஒவ்வொரு திருக்குறள் இது இருக்குது. அந்த திருக்குறளுக்கான பொருள் தான் இந்த ஆர்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மறக்காமல் இந்த ப்ளேஸை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி நீங்கள் சான்ஸு சென்னையில் தான் இருக்கீங்க இல்லை சென்னைக்கு வரீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் போல் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பார்க்கலாம் இந்த இடம். பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பிக்சர் இருக்கும். அதை கொஞ்சம் காட்ட எப்படி பிக்சரை வந்து டீப்பாக பார்க்கக்குள்ளேயே நமக்கு வந்து அதில் என்ன குறள் எழுதியிருக்கு அதோட பொருள் வந்து ஓரளவு நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு 50%, 75%. அதே போல் இதை காட்ட இதை பாருங்கள், இந்த போர்டையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. குறள் 1லேருந்து 1330 வரலும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 டைப்ஸில் வந்து இந்த மணிமண்டபத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ட்ராயிங்கு, இன்னொன்று வந்து போர்டு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது. வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.